ஃபயர்லைன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு மட்டுமின்றி புதுச்சேரியிலையும் தாவேகா வளர்த்தெடுப்பதுல தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து தீவிரமா ஈடுபட்டு வராரு. அதன் ஒரு பகுதியாக தான் இன்னைக்கு உப்பாளத்துல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை அவர் நடத்தியிருக்காரு. அது குறித்து நம்மளோட பேச இணைந்திருக்காரு மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். புதுச்சேரியில முறையா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அதுல இருக்க அம்சங்கள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதாவது தமிழ்நாட்டுல கரூர் அந்த சோக சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாட்டுல ஒரு அரங்க கூட்டம் காஞ்சிபுரத்தில் நடத்தினாரு. அதுக்கப்புறம் இப்ப ஈரோட்ல ஒரு கூட்டம் நடத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு நடுவுல புதுச்சேரிக்கு ஒரு விசிட் பண்ணியிருக்காரு. அதாவது புதுச்சேரியிலையும் தமிழ்நாட்டிலையும் ஒரே நேரத்துல தான் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. ஸோ புதுச்சேரியில அவரு அங்க போய் பிரச்சாரத்தை துவக்கிறதுல கூட்டத்தை போட்டதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. பட் ஆனால் அந்த கூட்டம் எதற்காக போடப்பட்டது, ஏன் போடப்பட்டது, எந்த நோக்கத்தோடு போடப்பட்டது, அதுக்கெல்லாம் பதில் அந்த கூட்டத்துல இல்லவே இல்லை. அதாவது அந்த கூட்டத்துல முதல்ல பேச ஆரம்பிக்கும் பொழுதே என்ன சொல்றாரு விஜய், இங்க பாதுகாப்பு பிரமாதமா கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டு போலீஸ் இதை பார்த்து, தமிழ்நாடு அரசு இதை பார்த்து கத்துக்கணும் அப்படின்லாம் சொல்றாரு. பட் ஆனா அந்த ரெண்டு கூட்டத்தையும் ஒப்பிடுறதே ரொம்ப தப்பு. தமிழ்நாட்டுல அவர் போனது சாலை வளம், ரோடு ஷோ போனார் அவரு. அங்க போனது பொதுக்கூட்டம் புதுச்சேரியில பொதுக்கூட்டத்துக்கு உடனே ஒத்துட்டாங்க. எவ்வளவு கண்டிஷன் போட்டாங்க, சாலை வளத்துக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. அது மட்டுமா சொன்னாங்க, 5000 பேர் தான் வரணும், நாங்க QR கோடோட 5000 பேர் வரணும் சொன்னது மட்டும் இல்லாம கூட்டம் சேரல. காத்தால ஒரு டிலே பண்ணார், பேசுறதுக்கு டிலே பண்ணார். அந்த சூப்பர்லா போலீஸ் கோச்சிட்டாங்க, பேச்சு ஆரம்பிங்க, நீங்க டிலே பண்ணீங்கன்னா கூட்டம் அதிகமா வந்துடும், பிரச்சனை அனுப்பும், QR கோடு இல்லாதவங்க எல்லாம் உள்ள அனுப்புங்கன்னு ஆனந்த் சொன்னாரு. ஆனந்த் கையில மைக்க பிடிக்கிட்டாங்க சூப்பர்டா போலீஸ். இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது, இதெல்லாம் நீங்க பேசாம இருங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு ஆனந்த அடக்கி வச்சுட்டாங்க. உங்களால பல விஷயங்கள் நடந்திருக்கு, நடந்தது, சுகமான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு எனக்கு நீங்க டீச் பண்ண வேண்டாம், உங்க வேலையை நீங்க பாருங்க அப்படின்னு அந்த SSP ஒரு அம்மா, ஈஷா சிங்னு ஒரு அம்மா போட்டு மிரட்டி விட்டாங்க நல்லா, ஆனந்தையும் அந்த லோக்கல்ல இருக்கிற தாவேகா ஆட்களையும். இதெல்லாம் தமிழ்நாட்டுல பண்ணினா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க திமுக ஆட்சி என்னோட கூட்டத்தை தடுக்க பாக்குது, அடக்க பாக்குது, ஒடுக்க பாக்குதுன்னு சொல்லுவீங்களா? வாய மூடின்னு கம்முன்னு புதுச்சேரி போலீஸ் பிரமாதமா பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க. என்ன காரணத்தினால சொல்றீங்க? அங்க இருக்கிற ரங்கசாமி சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு வேண்டிய ஒரு நாள் சொல்றீங்களா? தமிழ்நாடு போலீஸ் என்ன சார் கேக்குறாங்க? உங்களுக்கு கூட்டம் வரும், அதனால சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க. எல்லாருக்கும் தான் கண்டிஷன் போடுறாங்க, உங்களுக்கு மட்டும்தான் போடுறாங்களா? உங்களுக்கு கூட்டங்கள் அதிகம் வரும், நீங்க மின்சார கம்பத்துல ஏறுறீங்க, மரத்துல ஏறுறீங்க, போஸ்டர்ல ஏறீங்க, பிளக்ஸ் பேனர்ல ஏறுறீங்க, எவ்வளவு பிரச்சனை பண்றீங்க. அது கூட்டத்துக்கு வேண்டிய அடிப்படை ஏற்பாடுகள் பண்ண மாட்டேறீங்க. தண்ணி வைக்கிறீங்களா, சாப்பாடு போடுறீங்களா, இல்ல 6 மணி நேரம் வெயிட் பண்ண உங்களுக்கு ஏதாவது பண்றீங்களா? ஒண்ணுமே பண்ணல. இப்ப தமிழ்நாட்டுல கண்டிஷன் போட்டா திமுக அரசு அடக்குமுறை, புதுச்சேரி கவர்மெண்ட் ரோட் ரோக்கோ கிடையாது, 5000 பேர் தான் வரணும்லாம் போட்டா அதெல்லாம் ஏத்துன்னு போய் அங்க போயிட்டு அங்க சூப்பர்டா போலீஸ் திட்டினா அதையும் வாங்கிக்கின்னு புதுச்சேரி போலீஸ் நல்ல போலீஸ். இது என்னங்க இது அணுகுமுறை? இது என்ன விஜயோட அணுகுமுறை நான் கேட்கிறேன். ஆனா அவர் எடுத்த உடனே பேச்சே தப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதுச்சேரி ஒன்றிய அரசு பல விஷயங்கள் செய்யல அப்படின்ட்டு என்ன பண்றாரு, அங்க ஃபண்ட்ஸ் ஒழுங்கா கொடுக்க மாட்டேன்றாங்க, டூரிசத்தை ஒழுங்கா டெவலப் பண்ண மாட்டேன்றாங்க, வேலை வாய்ப்பு பெருக்க மாட்டேன்றாங்க, மாநில அந்தஸ்து கொடுக்க மாட்டேன்றாங்க, அப்புறம் ரேஷன் ஷாப்லாம் மூடி வச்சுட்டாங்க. எல்லாம் கரெக்ட் ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். அங்க ஊழல் ஒரு விஷயத்தை பத்தி ஏன் பேச மாட்டேறீங்க? அங்க இருக்கிற மந்திரிகள் பேர்ல நிறைய ஊழல் இருக்கு, அதையும் பேச மாட்டேறீங்க. ரெண்டாவது, தமிழ்நாட்டுல பேசும்போது நீங்க என்ன சொல்றீங்க, அஇஅதிமுக பத்தி ஏங்க பேச மாட்டேறீங்கன்னு கேட்டா என்ன சொல்றீங்க, அது ஆளுங்கட்சியா இல்ல, அது எதிர்கட்சியா இருக்கு, நாங்க ஏன் பேசணும் அப்படின்னு கேக்குறீங்க. இதே புதுச்சேரியில யாரு ஆளுங்கட்சி? என்ஆர் காங்கிரஸும் பாஜகவும் ஆளுங்கட்சி. அப்போ உங்களுடைய பிரச்சாரம் எதை நோக்கி இருக்கணும்? அந்த கவர்மெண்ட் செஞ்சது செய்யாத பத்தி தான் இருக்கணும். அப்போ அங்க போயிட்டு நீங்க அந்த கவர்மெண்ட் பேரை குறிப்பிட்டீங்க, சொல்ல மாட்டேன்றீங்க. உங்க எதிரி யாரு? தமிழ்நாட்டுல தாவேகா திமுக இருந்தீங்கல்ல, புதுச்சேரியில யார் சார் உங்க எதிரி? சொல்லுங்க. அந்த அந்த சிஎம் உங்க ஃப்ரெண்டா எதிரி இல்லையா? அப்ப அந்த ஊர்ல நடக்கிற தப்பெல்லாம் நீங்க ஏத்துப்பீங்களா? 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மந்திரி ஊழல்ல ரிசைன் பண்ணாரு, அதை பத்தி பேச மாட்டீங்களா? அதுக்கு பதிலா போட்ட மந்திரிக்கு இலாக்கா கொடுக்கல, அதை பேசுறீங்க. அந்த மந்திரி ஏன் ரிசைன் பண்ணாரு, ஊழல்ல ரிசைன் பண்ணாரு, ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? சரி, தமிழ்நாட்டுல கொள்கை எதிரி பாஜக, புதுச்சேரியில ஆட்சியிலேயே இருக்கு பாஜக, அதை பத்தி எந்த விமர்சனம் காணும்? பாஜக பேரையே சொல்லலையே, என்ன பயம் உங்களுக்கு? ஏது பயம் உங்களுக்கு? என்ன பயம் சொல்லுங்க. அதனால தமிழ்நாட்டுக்கு ஒரு பாலிசி, பாண்டிச்சேரிக்கு ஒரு பாலிசி. உங்க நோக்கம் என்ன? புதுச்சேரியில் ஆட்சி பிடிக்கிறது உங்க நோக்கம் இல்லையா? உங்க எதிரி யாரு? புதுச்சேரியில உங்க எதிரி யாரு? புதுச்சேரியில உங்க கொள்கைகள் என்ன? புதுச்சேரி நீங்க ஆட்சியில வந்தா என்ன பண்ணுவீங்க? எதுவுமே தெரியல, எதுவுமே சொல்லல. ஒரு 4-5 குறைகளை பட்டியலிட்டாரு, அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தாரு, அவ்வளவுதான். அப்போ எந்த நோக்கத்துக்காக நீங்க இந்த கூட்டத்தை போட்டீங்களோ அந்த கூட்டம் நோக்கம் இதாச்சா, சக்சஸ் ஆச்சா? ஒண்ணுமே கிடையாது. ஒரு 6-7 விஷயத்த சொல்லிட்டு பாஜகங்கிற கட்சி, அங்க ஆண்டு இருக்கிற கட்சி, அதையும் சொல்லிட்டு அது பேரை சொல்லாம போயிட்டு, அது ஊழல் பண்ற விஷயங்கள் மந்திரிகள் எல்லாம் போட்டு சொல்லாத போயிட்டு, இன்னும் பல ஊழல்கள் அங்க இருக்கு, அதெல்லாம் சொல்லாத போயிட்டு, நீங்க வெறுமனே போயிட்டு அங்க ரசிகர்களை மட்டும் பார்த்துட்டு அங்கேயும் போயிட்டு திமுகவை மட்டும் நம்பாதீங்கன்னு அங்க போய் சொல்றீங்களே. திமுக அங்க ஆளுங்கட்சியாவா இருக்கு? அங்க திமுக அங்க ஆளுங்கட்சியாவா இருக்கு?
அங்க அங்க வந்து காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இருக்கு. அப்படியே ஆட்சிக்கு வந்தாலும் காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரும். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து திமுக நம்பாதுன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? அதனால இவருடைய நோக்கம் என்னன்னா கிளாரிட்டி இல்ல. ஒரு தெளிவே இல்லாத அந்த ஊருக்கு போயிருக்காரு. நிறைய பேருக்கு பாண்டிச்சேரிக்கு போயிட்டு தெளிவு இல்லாத போகும். இவருக்கு போகும்போதே தெளிவு இல்லாத போயிட்டார் பாண்டிச்சேரி. அங்க போயிட்டு தெளிவு இல்லாம பேசுறாரு. என்ன நோக்கத்துக்காக பாண்டிச்சேரிக்கு வந்தீங்க? உங்க கட்சி அங்க ஆட்சியை பிடிக்கணுமா வேண்டாமா? உங்க கட்சி ஆட்சியை பிடிச்சா புதுச்சேரிக்கு என்ன பண்ணுவீங்க? புதுச்சேரியை பொறுத்த மட்டும் உங்க கொள்கை என்ன? அது யூனியன் டெரிட்டரியா இருக்கு. உங்க கொள்கை என்ன? என்ன மாதிரி கொள்கை? அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாமா? எதுவுமே சொல்லாத ஒரு 6, 7 குற்றச்சாட்டு மாதிரி படிச்சுட்டு டூரிசம் சரியில்ல, டாய்லெட் இல்ல, அது இல்ல, கார் பார்க்கிங் இல்ல, கொள்கை ரீதியா பேசுங்கன்னா வேலை வாய்ப்பு இல்ல, ஐடி கம்பெனி இல்ல, மாநில அரசு இன்னைக்கு கேக்குறாங்க. அது எத்தனையோ வருஷமா கேட்டு ரேஷன் கடை இல்ல, ரேஷன் கடை இல்லைன்னா உங்க புதுச்சேரி தாவேக்கா போராடுமா ரேஷன் கடைக்காக? சொல்லுங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகளை கொண்டு வருவோம் சொல்லுங்களேன். ஏன் புதுச்சேரி பொறுத்த மட்டும் உங்க பார்வை என்ன? உங்க கட்சியுடைய கொள்கை என்ன? எதுக்காக நீங்க அங்க போனீங்க? என்ன விஷயத்தை கன்வே பண்ண விரும்புறீங்க? பாஜக என்கிற பெயரை உச்சரிக்காதது ஏன்? அங்க போய் திமுகவை அட்டாக் பண்ணுவது ஏன்? என்ன காரணம் சொல்லுங்க. அப்புறம் பாதுகாப்பு ஏற்பாடுகள்ல புதுச்சேரி கவர்மெண்ட் வந்து அந்த சீனியர் சூப்பரண்டா போலீஸ் ஈஷா சிங் வந்து உங்களை பிடிச்சி விட்டுருக்காங்க உங்க ஆனந்த பிடிச்சு. அதெல்லாம் கேட்டுட்டு நீங்க புதுச்சேரி போலீஸ் பிரமாதம் சொல்றீங்க. அதே தமிழ்நாட்டில இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? திமுக அரசு அடக்குமுறை சொல்ல மாட்டீங்களா? போலீஸ் அதிகாரிகள் எங்களுக்கு இது பண்றாங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? இப்ப மட்டும் ஏன் வாய முடின்னு வந்தீங்க? பல கேள்விகள் இருக்கு. தெளிவில்லாத ஒரு பயணம் விஜயோட பயணம் பாண்டிச்சேரி. அதான் புதுச்சேரியில போயிட்டு திமுக குற்றஞ்சாட்டி பேசுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அது ஒரு கண்மூடித்தனமான ஒரு போக்கு. அது அவ்வளவுதான். திமுக குற்றஞ்சாட்டணும் அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது அங்க போய் திமுக அங்க ஆளுங்கட்சியாவும் இல்ல, ஆளுங்கட்சியா வரப்போறது. அது காங்கிரஸ் கூட்டணியில இருக்கு. காங்கிரஸ் கூட்டணியில செயல்பட எப்படி பாஜக என்ன காங்கிரஸ் கூட்டணியில இருக்கோ அது மாதிரி அங்க இருக்க போகுது. அதை தெரிஞ்சுக்காம ஏதோ திமுகவை நம்ப மாதிரில பாண்டிச்சேரி மக்கள் திமுக நம்பி ஓட்டு போட்டாங்களா? இல்ல இது கடந்த காலத்துல ஓட்டு போட்டாங்களா? கடந்த காலத்துல இருந்திருக்கு. திமுக அமைச்சர் ஒரு ஜானகிராமன் தலைமையில் இருந்திருக்கு. சமீப காலங்கள்ல கேட்கிறேன். சமீப காலங்கள்ல காங்கிரஸ் தலைமையில் இருக்கிற கூட்டணியில திமுக இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க பாண்டிச்சேரி கவர்மெண்ட் அந்த செட்டப் அதே புரிஞ்சிக்கல. பாண்டிச்சேரியோட அரசியல் சூழல் அதுவும் புரிஞ்சிக்கல. ஏதோ ஏனோ தானோன்னு பேசிட்டு வந்த மாதிரி இருக்கு. எந்த ஒரு போக்கஸா இல்லாம ஏனோ தானோன்னு வந்த மாதிரி இருக்கு. புதுச்சேரியோட முதல்வர் ரங்கசாமி வந்து விஜயோட கூட்டணி சேருவாரா? அவருக்கு தற்சமயத்துக்கு வேற வழி இல்ல சார். புதுச்சேரி பாஜக வந்து அவர் ஆளவே விட மாட்டேன்றாங்க. அவருக்கு அதிகாரத்தை பயன்படுத்தவே விட மாட்டேன்றாங்க. அங்க இருக்கிற கவர்னர் தான் எல்லா விதமான அதிகாரத்தையும் பயன்படுத்திட்டு இருக்காரு. சும்மா பொம்மை முதல்வரா இருக்கார். யாரு? ரங்கசாமி பொம்மை முதல்வரா இருக்கார். அவருக்கான அதிகாரம் இங்க எதுவும் இல்ல. எல்லாமே பாஜக பண்ணிட்டு இருக்காங்க. அவரால் ஒண்ணும் பண்ணவும் முடியல, ஒண்ணும் சொல்லவும் முடியல. அதனால அவர் இருக்காரு. ஏதோ திரும்பி போயிட்டு இருக்காரு. கூட்டணியை மாத்திரணும், பாஜக விட்டு வந்துடணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு விஜய் வந்து புஷி ஆனந்த் மூலமா ஏற்பாடு பண்ணி புஷி ஆனந்துக்கு ஆட்சிக்கு வந்து டெப்டி சீஃப் போஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க போட்டுருக்கு. அதனால என்ஆர் காங்கிரஸோட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த சார்லஸ்னு ஒருத்தர் இருக்காரு, மார்டினோட பையன். அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அவர் பாஜக சேர போறாரு. காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைக்கும் போது இந்த மாதிரி 3 அணி புதுச்சேரியில உருவாகத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு என்ஆர் காங்கிரஸ முதலமைச்சரையோ ஒண்ணுமே தாக்காத வெறுமனே பட்டும் போடாம தொட்டும் தொடாம ஏதோ ஒரு பேசிட்டு வந்திருக்காரு விஜய். அது வந்து அந்த போன பர்பஸ் என்னன்னு தெரியல. அந்த நோக்கமும் நிறைவேறல. ஒரு ட்ரையான ஒரு வரட்டுத்தனமான ஒரு பேச்சு. தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற மாதிரி மத்திய அரசு வந்து புதுச்சேரியும் புறக்கணிக்குது அப்படின்னு வந்து விஜய் சொல்லியிருக்காரு. இது குறித்து உங்களோட கருத்து? அதாவது பாஜக புதுச்சேரியை புறக்கணிக்குதுன்னா இப்படி சொல்றீங்களே நீங்க. என்ஆர் காங்கிரஸும் பாஜகவும் தான் கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கு. அப்ப அங்க இருக்கிற பாஜக ஏன் வந்து அங்க பாஜக கூட்டணி அரசாங்கத்துல இருக்கும் போதே அங்க மத்தியில் இருக்கிற பாஜக பஞ்சுல புறக்கணிக்குது அப்படின்னா அப்ப நீங்க யாரை குறை சொல்லணும்? இங்க ஆண்டு இருக்கிற பாஜகவையும் சேர்த்து தானே குறை சொல்லணும். அப்ப ஏன் பினான்ஸ் கமிஷன்ல வந்து பாண்டிச்சேரியே இல்ல, ஏதோ வந்து தோராயமா பார்த்து ஏதோ குத்து மதிப்பா ஒவ்வொரு விஷயம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, இந்த மாதிரியான ஒரு பினான்சியலா ஒரு நிதி பங்கீடுல வந்து பிரச்சனை இருக்கும்போது என்ஆர் காங்கிரஸ் ஏன் வாயை திறக்க மாட்டேங்குது? சொல்லுங்க. இங்க ஆண்டு கொண்டிருக்கிற என்ஆர் காங்கிரஸ் ஏன் வாயை திறக்கல? பாஜகவுக்கு அடங்கி போய் வாய முடியும் இருக்காங்க. இப்ப பாண்டிச்சேரி மக்களை வந்து யார் ஏமாத்துறது? இங்க தமிழ்நாட்டு திமுகவை நம்பாதீங்கன்னு சொல்றீங்கல்ல. அப்ப அங்க என்ஆர் காங்கிரஸையும் பாஜகவை நம்பலாமா? பாஜக மத்தியிலையும் ஆட்சியில் இருக்கு, அங்க கூட்டணி ஆட்சியிலும் இருக்கு. பண்ட்ஸ் கொடுக்காத ஒரு போக்கு இருக்கு. அப்ப ஏன் என்ஆர் காங்கிரஸ் வாய முடியும் இருக்கு? அப்ப யாரை ஏமாத்துறாங்க என்ஆர் காங்கிரஸும் பாஜகவும் சேர்ந்து? அதை நீங்க சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? என்ன காரணத்தினால நீங்க ரொம்ப அடக்கி வாசிக்கிறீங்க புதுச்சேரியில? எதை பத்தியும் சீரியஸா போகாம ஏதோ ஏனோ தானோன்னு ஒரு குற்றச்சாட்டுகளை பட்டியலை படிச்சுட்டு வரீங்களே, என்ன காரணம் அதுக்கு? எதுவுமே ஒரு ஆதாரபூர்வமாக ஒரு தாவேக்காவோட அடுத்த கட்ட நடவடிக்கை இதுதான். புதுச்சேரியில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்க வந்து இது மாதிரி பண்ணுவோம். இல்ல இப்ப நடந்து இருக்கிற விஷயங்களுக்கு காரணம் இவர்கள் தான் அப்படின்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன காரணம்? புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கணும்னு நீண்ட காலமா பல அரசியல் கட்சிகள் வந்து கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. இதே கோரிக்கையை தான் வந்து இப்போ விஜயும் வந்து வச்சிருக்காரு. இது தொடர்பான உங்களோட கருத்து என்னங்க ஐயா?
சார் இது ரொம்ப நாளா வச்சுட்டு இருக்கிற ஒரு கோரிக்கை சார். என்னைக்குமே வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து விடமாட்டாங்க சார். இந்த மாதிரிலாம் அதுவும் இந்த பாஜகவுடைய கொள்கை என்ன தெரியுமா? அவங்க டெல்லியில இருந்து எல்லா மாநிலங்களையும் நேரடியா ஆளணும்னு தான் அவங்க கொள்கை. அது வந்து இன்னைக்கு நேத்துக்கு இல்ல. கோல்வால்கரே சொல்லிட்டு போயிருக்காரு. அதாவது வந்து யூனிட்டரி ரூல்னா நேரடியா ஆள்றது ஆக்சுவலா. அங்கேருந்து டெல்லியில இருந்து ஆள்றது. முடிஞ்ச மட்டும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மாநிலங்களையும் டெல்லியில இருந்து ஆள்றதுக்கான எல்லா வழியும் பண்ணுவாங்க. ஒண்ணு பாஜக அரசு இருக்கணும், இல்ல பாஜக கூட்டணி அரசு இருக்கணும், இல்லாட்டி பிரசிடென்ட் ரூல் இருக்கணும். இந்த மாதிரி தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதுதான் அவங்க எதிர்பார்க்கறது ஆக்சுவலா. எதிர்க்கட்சி ஆள்ற மாநிலங்களா இருந்தா எல்லா விதமான பிரச்சனையும் குடுப்பாங்க. எப்படி இப்போ இதுக்கு முன்னாடி நாராயணசாமி கவர்மெண்ட் புதுச்சேரியில இருந்தபோது எவ்வளவு குடைச்சல் குடுத்தாங்க அந்த கிரண்பேடி. அது மாதிரி குடிச்சு இப்ப இந்த ரவி குடுக்கலையா எங்க திமுக அரசாங்கத்துக்கு? அந்த மாதிரி குடைச்சல் குடுப்பாங்க. அவங்க பாஜக நோக்கமே டெல்லியில இருந்து ஆளணும். இப்ப இருக்கிற யூனியன் டெரிட்டரி அவங்க நேரடியா ஆண்டுட்டு இருக்காங்க. லேன்னு அவங்க காஷ்மீருக்கு மேல லேன்னு ஒரு இடம் இருக்கு. அதையே வந்து அவங்க மக்கள் போராட்டம் நடத்தி கூட அவங்க வந்து அங்க அசெம்பிளியே குடுக்க மாட்டேன்றாங்க. அது மாதிரி இருக்கு நிலைமை. சோ இங்க வந்து எப்படி வந்து குடுப்பாங்க? இங்க அசெம்பிளி எல்லாம் இருந்து கூட இங்க எல்லாமே இவருக்கு தான் பவர். யாருக்கு? அந்த லெப்டினன்ட் கவர்னருக்கு தான் பவர். யாரு அவரு? மத்திய அரசோட ஏஜென்ட். இப்ப இருக்கிறவர் யார் தெரியுமா? அவர் கைலாசநாதன் பேரு. அவர் வந்து குஜராத்ல சிஎம் மோடி இருந்தபோது அவருக்கு பிஏவா இருந்தவர். அவர் தான் இப்ப கவர்னர் இருக்கார். அவர் எப்படி வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து உதவியா இருப்பாரு? அவர் தான் ரூல் பண்றாரு ஆக்சுவலா. இவங்க ரூல் பண்ணல. இவங்க இந்த 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 பாஜக ஆட்சி இல்ல. எந்த ஆட்சி வந்தாலுமே இந்த யூனியன் டெரிட்டரி மாறாது. அப்படியே தான் இருக்கும். மாநில அந்தஸ்து கொடுக்க மாட்டாங்க. அதான் உண்மை. இவங்க போராடிட்டே இருக்க வேண்டியதுதான். மத்திய அரசு அது எந்த அரசு வந்தாலுமே இப்ப இருக்கிற அரசு கண்டிப்பா கொடுக்காது மாநில அந்தஸ்து. இனிமே வரப்போற அரசு கண்டிப்பா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. டெல்லியில இருக்கிறவன் தொடர்ந்து அந்த அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்காக மாநில அந்தஸ்து கொடுக்க மாட்டான். காரைக்கால் மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லும் போது இலங்கை கடற்படையில சிக்கி அவங்களோட வாழ்வாதாரம் வந்து ரொம்ப கஷ்டமாகுது. படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு அவங்களோட வாழ்க்கை நிலை வந்து ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு அப்படின்னு வந்து விஜய் மீனவர்களுக்காக பேசியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? சார் மீனவர்களுக்காக தொடர்ந்து பேசின்னு தான் சார் இருக்கும். இலங்கை அரசு இன்னைக்கா பண்ணுது. இலங்கை அரசு வந்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட படகுகளை வந்து ஏலம் விடுற மாதிரி வச்சிருக்கான். அதை சீஸ் பண்ணிட்டு போனா படகு கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ மீனவர்களோட முதலீடு என்ன அது? அது மட்டும் இல்ல இன்னைக்கு இலங்கை சிறைகள்ல 80க்கு மேற்பட்ட இருக்கிறதா கேள்விப்படுறேன். ஒரு தகவல் இருக்கு. அவங்களெல்லாம் எப்ப விடுவிக்க போறீங்க? இலங்கையில ஒரு வெள்ள பாதிப்பு வந்த உடனே கடுமையான புயல் பாதிப்பு வந்த உடனே இந்தியா வந்து ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் அனுப்புறாங்க. உடனே நிவாரண பொருட்கள்லாம் அனுப்புறாங்க. தமிழ்நாடே இருக்கு சார். தமிழ்நாடே அமைஞ்சிருக்கு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல். எங்க மீனவர்களை பிடிக்கிறீங்க, எங்க மீனவர்களை கொண்டு அவங்க படகுகள் நாசப்படுத்துறீங்க, சேதப்படுத்துறீங்க. ஆனா உங்க ஊர்ல ஒரு பிரச்சனை வந்தது, ஒரு வெள்ளம் வந்தது, ஒரு புயல் ஆபத்து வந்தது. இதனால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு இந்தியால இருந்து அனுப்புறாங்க. தமிழ்நாடு தனியா அனுப்பிச்சிருக்கு. பல விதமான நிவாரணப் பொருட்கள். ஆனா இதெல்லாம் இலங்கைக்கு வந்து ஒரு புத்தி வருமா இல்லையான்னு தெரியல. எவ்வளவு சொன்னாலுமே அவங்க மீனவர்களை வந்து பிடிச்சிட்டு போறதையும் படகுகளை கைப்பற்றதையும் ஒரு இதா வச்சிருக்காங்க, வாடிக்கை வச்சிருக்காங்க இலங்கை ராணுவம். அதை தடுக்கிறதுக்கு மத்திய அரசும் எந்த ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல. மாநில அரசால் என்ன பண்ண முடியும்? மத்திய அரசு தான் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க எடுக்கணும். மத்திய அரசு ஏதோ ஒரு வகையில வந்து அவங்களை வந்து வழிக்கு கொண்டு வரணும். அதெல்லாம் அவங்க மத்திய அரசு பண்ண மாட்டேன்றாங்க. இதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து மீனவர்களா கண்ணுக்கு தெரியல. ஆனா குஜராத் மீனவர்களை பாகிஸ்தான் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா இந்திய மீனவர்கள் அப்படின்னுவாங்க. தமிழ்நாட்டு மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் தான். இந்திய மீனவர்கள் கிடையாது அவங்க. அதுதான் இன்னைக்கு நிலைமை. விஜய் பேசுறது சந்தோஷம் தான். ஆனா மத்திய அரசை பார்த்துன்னு அவர் பேசணும். மத்திய அரசு ஏன் பண்ணாத இருக்கு இத படகுகளை ஏன் வாங்காத இருக்கு? ஏன் நம்ம மீனவர்களை விடுவிக்காத இருக்குன்னு மத்திய அரசை பார்த்துன்னே கேள்வி கேட்கணும் அவரு. அது பாஜகன்ற பேரையே உச்சரிக்க பயப்படுறாரு. மோடின்ற பேரையே சொல்ல மாட்டார் போல இருக்கு அவரு. அப்படிப்பட்ட பயத்துல இருக்காரு அவரு. என்ன என்ன காரணம் தெரியல அவருக்கு. விஜய வந்து இளைஞர்கள் பெண்கள்னு அதிக அளவு ஆதரிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அவர் சினிமாவில் நடிக்கிறதா வேற என்ன இருக்கு? இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. இனிமேதான் அவருடைய கொள்கைகளால ஈர்க்கப்பட்டு அவங்க மாறணுமே தவிர இதுவரையும் அவங்க பின்னாடி இருக்காங்கன்னா அவர் படத்தை பார்த்து அதன் மூலமா கவர்ந்து தான் போயிருக்காங்க. அவரை இன்னைக்கு பார்க்க வந்தவங்க தான் அதிகம். அவர் பேச்ச கேட்க வந்தவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க. அதுவும் ஐயா இன்னைக்கு வந்து அவரோட கூட்டம் வந்து எந்த அசம்பாவிதமும் நடந்துராம இருக்கணும் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து மொட்டை அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு தேங்காய் எடுத்துன்னு போயிட்டு அவர் வண்டி முன்னாடி சுத்திட்டு ஏதோ தேர் ஊர்வலம் போற மாதிரி கும்பிடுறாரு. இந்த மாதிரி செயல்களை வந்து அவங்க ரசிகர்கள் செய்யறத வந்து நம்ம எந்த நிலைப்பாட்டுல நம்ம பாக்குறது? கட் அவுட்டுக்கு பால் ஊத்துற ரசிகர்கள் தானே சார். வேற எப்படி சார் இருப்பாங்க? அவங்க கிட்ட எதிர்பார்க்க இன்னும் அந்த சினிமாவே இருக்காங்க. இவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அந்த அரசியல் உணர்வோட நம்ம வரணும். அவருக்கு ஓட்டு போடணும். இல்ல அவரோட கொள்கையை பரப்பணும். அந்த எண்ணம் அவங்களுக்கு வரல. இன்னும் அந்த சினிமா கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ற அந்த பகுதியில தான் அவங்க இருக்காங்க. விஜயோட ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் கூட்டணி வைப்பாங்களா?
டிடிவி தினகரன் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காரு. அவரை வந்து எப்படியாவது பாஜக என்டிஏ அணிக்கு மறுபடியும் கூட்டு வரணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அவர் வந்து இபிஎஸ் இங்க என்டிஏ அணியில முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருக்கிறவரையும் நாங்க வரமாட்டேன்றாரு. அதனால அது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஆனா முதலமைச்சர் வந்து இபிஎஸ் தான் இருப்பாருன்னு பாஜக தொடர்ந்து சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அந்த பட்சத்துல வந்து டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்கு போவாரா டவுட். அவரு வந்து விஜய் கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விஜய் கூட்டணிக்கு அவர் போறதுக்கான காரணம் என்னன்னா வந்து விஜய் ஆட்சிக்கு வந்துருவாருன்னு கிடையாது. குறைஞ்சபட்சம் விஜய் கூட இருந்தா குறைஞ்சபட்சம் அதிமுக போட்டி போடுற தொகுதிகள்ல அதை தோக்கடிக்கிறதுக்கான ஓட்டுகளை பிரித்து அதை தோக்கடிக்கலாம் அப்படின்றதுதான் தினகரனோட எண்ணம். அதுதான் அவர் அங்க பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலா. அதுதான் பண்ண ட்ரை பண்றாரு. அதனால விஜயோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறத நான் பாக்குறேன். 2011 அதிமுக கூட்டணிய செங்கோட்டையன் வந்து கட்டமைச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. 2026 அப்படி ஒரு கட்டமைப்பை விஜய்க்கு வந்து செங்கோட்டையன் தருவாரா? சார் இந்த கூட்டணி கட்டமைக்கிறதுலாம் செங்கோட்டையனுக்குலாம் அது மாதிரி ரோல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார். நீங்க சொல்றது 2010 சொல்றீங்க. 2011 தேமுதிக அதிமுக கூட்டணி வந்தது. அது வந்து ஜெயலலிதா எப்படிலாம் பண்ணாங்கன்றது அது இப்ப சொல்ல வேண்டாம். அது பல அதிகாரிகள் பயன்படுத்தினாங்க. இந்த மாதிரி போலீஸ் அதிகாரிகள், ஜாதி தலைவர்கள் எல்லாம் பயன்படுத்தினாங்க. கடைசியில விஜயகாந்துக்கு அதுல இஷ்டம் கிடையாது. அது எப்படி அமைஞ்சதுன்னு இப்ப சொல்லக்கூடாது. அவர் இறந்து போயிட்டாரு அவர். அதனால நான் சொல்ல விரும்பல. சோ அதனால வந்து அந்த பாயிண்ட் வேற. அதனால அப்ப அமைஞ்ச கூட்டணிக்கு ஒண்ணு செங்கோட்டையன்லாம் ஒண்ணும் பெரிய காரணம் எல்லாம் கிடையாது ஆக்சுவலா. அது வேற விதத்துல அமைஞ்ச கூட்டணி அது. அதுக்கு வந்து அதிகாரிகள், ஜாதி சங்க தலைவர்கள் எல்லாம் வேலை செஞ்சாங்க. விஜயகாந்துக்கு அதுல இஷ்டம் கிடையாது ஆக்சுவலா. அதான் உண்மை. அது அமைஞ்சிருச்சு. இப்போ வந்து செங்கோட்டையன் அமைப்பாருன்னா செங்கோட்டையனுக்கு முதல்ல கொடுத்திருக்கிற வேலை வந்து அதிமுகல இருக்கிற முன்னாள் மந்திரிகள், நிர்வாகிகள் எல்லாம் கட்சிக்கு இழுக்கணும் தாவேகாவுக்கு. இதன் மூலமா அதிமுக போட்டி போடுற இடத்துல அதிமுக ஆதரவு ஓட்டுகளை பெறணும். அந்த இதுல விஷயத்துல இறங்கிருக்காரு. இன்னைக்கு செங்கோட்டையனையோ சம்பத்தையோ ஆங்கில் சம்பத்தையோ மேல பஸ்ல ஏத்தி பேச விட்டாங்களா? பேச விடலையே இன்னைக்கு. இத்தனைக்கு நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன். அது வேற மாநிலம் விட்டாங்களா தெரியாது. அதே மாதிரிதானே கட்சியோட நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர். இவர் வந்து பரப்புரை செயலாளர். 2 பேரும் பேச விட்டாங்க. அதை ஆனந்தம் பேசினா போருமா? இப்ப இவங்க 2 பேருக்கு என்ன வாய்ப்பு? இவங்க 2 பேரும் முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்கீங்கல்ல. 2 பேரும் ஒரு 5 நிமிஷம் பேச விட்டாங்க. ஏன் பேச விடல? அதனால வந்து விஜய் என்ன மாதிரி கூட்டத்தை நடத்துறாருன்றது நமக்கு விஷயம். இவங்களுக்கு உரிய மரியாதை, கௌரவம் தான் எதிர்காலத்துல கிடைக்குமான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமா நான் பாக்குறேன். சரிங்க ஐயா. தாவேகாவுடைய அரசியல் நிலை குறித்தும் தமிழக அரசின் தற்போதைய அரசியல் நிலை குறித்தும் நம்மளோட விரிவாக பேசிய ஐயா மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ.